மனதின் சக்தி. மனதின் சக்தி தான் ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, இறை சக்தி என்பது மனிதனுக்கு மனசக்தியா மாறிடுச்சு. அப்ப இறையை நம்புகின்றீர்களோ இல்லையோ, உங்கள் மனதை நம்பினால் போதும் இறை அதுக்குள்ள இருப்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அப்ப இறை சக்தி தான் மனசக்திக்குள்ள குடிக்கொண்டுள்ளது. இறை சக்தி தான் மனசக்தியில நிறைஞ்சிருக்கு. அப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் மனதை நன்றாக சக்தியாக அந்த சக்தியை பயன்படுத்த ஆரம்பிச்சீங்கனாலே போதும். மைண்ட் பவர், காட் பவர். மைண்ட் பவர், வில் பவர். இதுதான் இதனுடைய பொருத்தமான முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. அதனால மனதிற்குள் இறைவன் உண்டு என்பதை நம்பி மனசக்தியை நீங்க அதிகமா பயன்படுத்துங்க. யாராலையும் முடியாததை உங்களால முடிச்சு காட்ட முடியும். வாழ்க்கை வாழ்த்துக்கள். ஆத்ம நமஸ்காரங்கள். வாழ்க வளர்க.